வா. பூஜை ஆரம்பி ராசாத்தி. அத்தை, அத்தை. என்ன கண்மணி? அத்தை கொஞ்சம் என் கூட வாங்கல. எங்க? நான் சொல்றேன் வாங்க அத்தை. எங்க கண்மணி? அட வாங்க அத்தை. வாங்க அத்தை. கண்மணி, எதுக்கு என்ன இங்க கூட்டிட்டு வந்த? அந்த மங்கத்தை ராசாத்திய பூஜை பண்ண சொன்னாங்கல்ல. ஆமா. அதை தடுக்கணும் அத்தை. அதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே. இங்க என்ன பண்ண சொல்ற? இருங்க அத்தை வரேன். அத்தை அந்த திரி எடுத்து இந்த தண்ணில நனைங்க. எடுங்க அத்தை. இதுல நினைச்சிடவா? இந்த தண்ணி ஊத்துங்க. இப்போ எரியாதுல்ல? ஓ அப்படியா? வாங்கத்த போலாம். போலாம். வாங்க. எதுக்கு கண்மணி என்ன பூஜை ரூம் கூட்டிட்டு வந்த? அத்தை மங்கத்தை ராசாத்திய பூஜை பண்ண சொல்லிருக்காங்கல்ல. ஆமா. அது எப்படியாவது தடுக்கணும். எப்படி தடுக்கலாம்? இங்க என்ன பண்ண சொல்ற? ஒரு நிமிஷம் இருங்க அத்தை வரேன். அதை நினைச்சிட்டு அதுல தண்ணியை ஊத்திடலாம். போதுமா? அத்தை வாங்க போலாம். வந்து பத்து வச்சா எரியவே எரியாது. வாங்க. ஓஹோ. வாங்கத்த போலாம். தண்ணிய ஊத்தி வைக்கிறீங்க, இருங்க.
ராசாத்தி தேங்காய் உடைச்சிடு. வாங்க அத்தை, உட்காருங்க. ஹே கண்மணி, நீ இப்ப என்ன பண்ண போற? இருங்க அத்தை, இந்த தேங்காயில ஓட்டை போட்டு சாம்பலை உள்ள கொட்டிடுவேன். ராசாத்தி பூஜை பண்ணும்போது இந்த தேங்காய் உடைப்பால, அப்போ தேங்காய் அழுகுன மாதிரி இருக்கும். ஓ, நீங்க உடனே தேங்காய் அழுகிருக்கு, ராசாத்தி வந்து ராசி இல்லாதவ, அவ எது தொட்டாலும் விளங்காது, அப்படி இப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணிடுங்க. சூப்பர் ஐடியா. அப்படி ஐடியா. சூப்பர் ஐடியா. இப்ப இது யாருக்குமே தெரியாது. ம். ராசாத்தி கீழே விழுந்த தேங்காய் வேண்டாம், ஒரு நிமிஷம் இரு. ஐயோ, போச்சு. இந்தா இதை விட. ம். வா. என்ன கண்மணி யோசிக்கிற? நீ நினைச்சது எதுவுமே நடக்கலன்னா என்ன உண்மைதானே? அத்தை, என்ன உண்மை அத்தை? நீ போட்ட பிளான் எதுவுமே நடக்கலங்கிறது உண்மைதானே? அத்தை, நான் எதுவும் பண்ணல அத்தை. பொய் சொல்லாத கண்மணி, எனக்கு எல்லாம் தெரியும். ஐயோ அத்தை, நீங்க ஏதோ என்ன தப்பா புரிஞ்சுட்டு பேசிட்டு இருக்கீங்க. கண்மணி, நீ இந்த வீட்டுக்கு வாழ வர்றதுக்கு முன்னாடியே நான் இங்க வாழ வந்தவ. என்கிட்ட யாரும் எதையும் மறைக்க முடியாது, உண்மையை சொல்லு. நீ விளக்குல தண்ணிய ஊத்துனது, தேங்கால ஓட்ட போட்டு சாம்பல் நிரப்புனது எல்லாமே எனக்கு தெரியும். அத்தை, நான் ஏன் அந்த மாதிரி எல்லாம் பண்ண போறேன்? நடிக்காத கண்மணி, என்கிட்ட ஆதாரம் இருக்கு. நீ
நீங்க நான் மடிப்பிச்சை எடுத்தத 5Kல எடுத்த மாதிரி நான் அதை விட கம்மியா 4K கேமரால எடுத்திருக்கேன். நீ எல்லார் முன்னாடியும் போட்டு காட்டின மாதிரி நான் போட்டு காட்டல. இப்ப எல்லாரையும் கூப்பிட்டு போட்டு காட்டுறேன், வா. அத பார்த்துட்டு என் கேமரா சென்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லு. வா கண்மணி. அத்தை வேண்டாம் அத்தை. இல்ல நீ வான்னு சொல்றேன்ல. அத்தை வேண்டாம் அத்தை. அப்படி இல்ல நான் இதை சும்மா விட மாட்டேன். நீ வா. நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அத்தை. வீட்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச அசிங்கமாயிடும் அத்தை. நான் இந்த விஷயத்தை அப்படியே விட மாட்டேன், எல்லாருக்கும் போட்டு காட்டுவேன். வா. அத்தை அத்தை. அத்தை தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை. உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன் அத்தை. இது தெரிஞ்சா அவங்க எல்லாருக்கும் தான் அசிங்கம். இப்படி ஒரு மருமக நம்ம வீட்டுக்கு வந்திருக்காளேன்னு மனசு உடைஞ்சு போயிடுவாங்க. இங்க பாரு, இதுவே உனக்கு முதலும் கடைசியுமா இருக்கட்டும். இனிமே ராசாத்தி விஷயத்துல ஏதாவது தப்பு பண்ண, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஜாக்கிரதை. உள்ள இருக்க, வாமா. என்ன கண்மணி சொல்லாம கொள்ளாம வந்திருக்க? என்ன தோசை சுடுறியா? ஆ, அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது, முதல்ல 2 தோசையை கொடு. இந்தா சாப்பிடு. ம். என்ன எதுவும் பேச மாட்டேங்கிற? அங்க ஏதாவது பிரச்சனையா? யார் என்ன பண்ணா? எல்லாம் அந்த ராசாத்தி தான். ஏண்டி அவள்லாம் ஒரு ஆளுன்னு அவளை நீ பெருசா நினைச்சிட்டு இருக்கியா? என்னதான் அவளை தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடினாலும் அந்த வீட்டுக்கு மூத்த மருமகன் நீதான். ம், மூத்த மருமகளா இருந்தா பத்தாது, அதுக்கான மரியாதை கிடைக்கணும். அவ அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் எனக்கு அந்த மரியாதை கிடைக்கிறதுல பிரச்சனை தான். ஏண்டி நீயும் உன் மாமியாரும் ஏதாவது பண்ணி அவ மேல பழிய போட்டு அவளை துரத்திட வேண்டியதானே? அம்மா நாங்க என்ன பண்ணாமலா இருக்கோம்? அவளை வீட்டை விட்டு துரத்த என்ன பிளான் பண்ணாலும் அவ அதுல இருந்து தப்பிச்சுட்டே இருக்கா. இன்னைக்கு கூட அசிங்கப்படுத்தினாங்க. விளக்குல எண்ணெய்க்கு பதிலா தண்ணியை ஊத்தி வச்சா அது அந்த மங்க பாத்துட்டா. அப்புறம் என்னாச்சு? ம், அந்த ராசாத்தி அசிங்கப்படுத்தலான்னு போய் நான் தான் அசிங்கப்பட்டேன். என்னடி சொல்ற? ஆமாம்மா, அந்த மங்க நான் பண்ண காரியத்தை வீட்ல எல்லார்கிட்டயும் சொல்லி அசிங்கப்படுத்திடுவேன்னு மிரட்டினா. அதான் வேற வழி இல்லாம மானத்தை விட்டு அவ கால்ல விழுந்து இதை யார்கிட்டயும் சொல்லாதீங்கன்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி தப்பிச்சுட்டு வந்திருக்கேன். அதான் அங்க கூட சாப்பிடாம இங்க வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப அசிங்கமா போச்சுமா. ஹ, நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி. போயும் போய் அந்த புள்ள பூச்சி மங்க கால்ல விழுந்திருக்கியே, உன்னை என்னன்னு சொல்றது? என்னது புள்ள பூச்சியா? அதெல்லாம் முன்னாடி. இப்பெல்லாம் ரொம்ப விவரமாயிட்டா. எங்க அத்தையாலேயே அவளை சமாளிக்க முடியலன்னா பாத்துக்கோயேன். அப்படியா? ம், என்ன அந்த மங்க முகத்தை பார்க்கும் போதெல்லாம் அவ கால்ல விழுந்ததுதான் ஞாபகம் வரும். எனக்கே அவமானமா இருக்கு. இப்ப என்ன, அந்த ராசாத்தி அந்த வீட்டை விட்டு துரத்தணும் அவ்வளவுதானே? ஆமாம்மா, அவளால நம்ம மங்க கால்ல விழுந்து அசிங்கப்பட்ட மாதிரி அந்த ராசாத்தியும் அசிங்கப்படணும். அதை என்கிட்ட விடு கண்மணி, நான் பாத்துக்கிறேன். அவளை எப்படி அசிங்கப்படுத்தி வீட்டை விட்டு வெளியில துரத்தணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ம், ஆமா, என்னாலே ஒன்னும் பண்ண முடியல. நீ அவளை துரத்த போற. இத பாரு, நீ மங்க கால்ல விழுந்து அசிங்கப்பட்டத எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும். ம், ஏதோ சொல்ற, செஞ்சா சந்தோஷம்தான். செய்யறேன். சரி, நீ சாப்பிட்டுட்டு இரு, நான் கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். தோசை போதுமா இல்ல இன்னொன்னு போடவா? போதும் போதும். ஆ சரி. சரி, நீ போ, கடைக்கு போயிட்டு வா.
கண்மணி, வாங்கக்கா. நல்லா இருக்கியாம்மா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. எப்பமா வந்த? நான் காலையில தான் வந்தேன். அப்படியா? உடம்புலாம் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. சரிம்மா, உடம்பு பாத்துக்கன்னு. சரி, நான் வரேன். போயிட்டு வாங்க. கத்திரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய், கீரை. என்னக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. ஆமா கண்மணி, நீ ஏன் இப்படி பண்ண? ஆ, நான் என்னக்கா பண்ணேன்? என்னதான் இருந்தாலும் உங்க சின்னத்த கால்ல நீ விழுந்திருக்க கூடாதுமா. இனிமேலாச்சும் அந்த தப்பு பண்ணாம இருமா. புகுந்த வீட்ல எப்படி நடக்கணும்னு நடக்க தெரியாம நடந்துக்கிட்டு கால்ல விழுந்து அசிங்கப்பட்டு வந்திருக்கியம்மா. என்ன பொண்ணுமா நீ? போமா. கத்திரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய், கீரை கீரை. கண்மணி, என்னம்மா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறது இருக்கட்டும். என்ன பொம்பளை புள்ள நீ? நம்ம ஊர்ல இருந்து அடுத்த ஊருக்கு வாழ போயிருக்க. அங்க போய் எப்படி வாழணும்னு கூடவா தெரியாது? போய் போய் சின்னத்த காலியா விழுவ. இனிமேலாச்சும் புகுந்த வீட்டுல தப்பு பண்ணாம வாழு. குடும்ப மானத்தையும் ஊர் மானத்தையும் காப்பாத்து. ராசாத்தியும் தான் அந்த வீட்டுக்கு வாழ போயிருக்கா. அவ எப்படி சமத்தா இருக்கா? அவளை பார்த்தாவது நீ இத கத்துக்க வேணா? என்ன புள்ளையோ போமா. அக்கா, நீங்க தான் மாமியார் கால்ல விழுந்தவங்களா? எங்க அம்மா சொன்னாங்க, கல்யாணம் பண்ணிட்டு போனா உங்களை மாதிரி மாமியார் கால்ல விழாம வாழணும்னு. என்னடி இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? இன்னுமா மங்க கால்ல விழுந்ததையே நீ நினைச்சுக்கிட்டு இருக்க? இத பாரு, உன்னை அசிங்கப்படுத்தின மங்கையையும் ராசாத்தியையும் அசிங்கப்படுத்தி பழி வாங்குறோம், சரியா? எப்படி? என்ன குரல் ஒரு மாதிரியா இருக்கு? என்ன அந்த மங்க கூட இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தல. ஆனா நீ பண்ண காரியத்தால நேத்து பிறந்த குழந்தையில இருந்து நாளைக்கு சாகு போற கிழவி வரைக்கும் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போறாங்க. என்ன முழிக்கிற? உன்ன அப்பா, நான் இங்க வந்திருக்கவே கூடாது. நான் அங்கேயே போறேன். ஏண்டி அடிக்கிற? இன்னும் கொஞ்சமா சொல்றேன். கவலைப்படாத கண்மணி, அந்த ராசாத்தியை ஏதாச்சும் ஒண்ணு பண்றேன். நீ ஒன்னும் பண்ண தேவையில்ல. வாய் வச்சுட்டு அமைதியா இருந்தாலே போதும். ஏன் இப்படி பண்றா?